பாலஸ்தீன பிராந்தியத்திற்குள் இஸ்ரேலிய அரசு குடியிருப்புகளை கட்டுவது அரை நூற்றாண்டாக தொடரும் பிரச்சினை. இந்த சிக்கல் குறித்த அடிப்படை தகவல்களை இப்போது பார்க்கலாம். தற்போது பாலஸ்தீனம் என்று அறியப்படும் மொத்த பகுதியும் 1948ஆம் ஆண்டுக்கு முன் பிரிட்டனின் காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. அங்கு தனி பாலஸ்தீனம் வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்ததுடன் யூதர்களுக்கென தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கையும் இருந்தது. இதையடுத்து 1948ஆம் ஆண்டு பாலஸ்தீன பிராந்தியத்தில் இஸ்ரேல் என்ற நாடும் பாலஸ்தீனம் என்ற நாடும் உருவாக்கப்பட்டன. ஆனால் பாலஸ்தீனர்களோ பிற இஸ்லாமிய நாடுகளோ இதை ஏற்கவில்லை. மத்திய கிழக்கில் வேண்டுமென்றே யூதர்களை திணிக்க முயற்சி நடக்கிறது என்று குற்றம் சாட்டின. புதிதாக உருவான இஸ்ரேலுடன் இஸ்லாமிய நாடுகள் சண்டையிட்டன. ஆனால் யுத்தங்களில் இஸ்ரேல் வெற்றி பெற்றது. பாலஸ்தீனத்துக்கு வழங்கப்பட்ட பல பகுதிகளை இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றியது. பாலஸ்தீனம் சுருங்கியது. ஒரு பகுதியை அருகில் இருந்த ஜோர்டான் கைப்பற்றியது. ஜோர்டான் வசமிருந்த பகுதிக்கு மேற்கு கரை என பெயரிடப்பட்டது. ஜோர்டான் நதிக்கு மேற்கே இருப்பதால் இந்த பெயர் தேர்வு செய்யப்பட்டது. மேற்கு கரையின் எல்லை வரையறுக்கப்பட்டு அதற்கு கிரீன் லைன் என பெயரிடப்பட்டது. 1967ஆம் ஆண்டில் எகிப்து, சிரியா உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகள் மீண்டும் இஸ்ரேலை தாக்கின. இந்த முறையும் வெற்றி பெற்ற இஸ்ரேல் பாலஸ்தீனம், எகிப்தின் சினாய் தீபகற்பம், சிரியாவின் கோலன் குன்றுகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த பகுதியையும் கைப்பற்றியது. ஆயினும் கைப்பற்றிய பகுதிகளை திருப்பி அளித்தது. போரில் வெற்றி பெற்றாலும் யூதர்களின் புனித இடங்கள் அனைத்தும் மேற்கு கரைக்குள்ளேயே இருந்தன. இதனால் இஸ்ரேலியர்கள் தாங்களாகவே மேற்கு கரை பகுதிக்குள் குடியேறத் தொடங்கினார்கள். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை இந்த குடியேற்றங்களை அனுமதிக்கவில்லை. பாலஸ்தீன பகுதிக்குள் இஸ்ரேல் குடியிருப்புகளை கட்டுவது சட்டவிரோதம் என்று கூறியது. ஆனாலும் குடியிருப்புகள் அதிகரித்துக் கொண்டே வந்தன. முதலில் இஸ்ரேலியர்கள் தனிப்பட்ட முறையிலும் பின்னர் அரசின் அனுமதியுடனும் குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இந்த குடியிருப்புகளுக்கு மத்தியில் பாலஸ்தீன கிராமங்கள் அமைந்திருந்தன. அவற்றை சுற்றிலும் சுவர்கள் அமைக்கப்பட்டன. இதனால் மேற்கு கரையில் பாலஸ்தீன கிராமங்கள் அனைத்தும் தீவுகள் போல மாறின. 2005ஆம் ஆண்டு காசாவில் இருந்த இஸ்ரேலிய குடியிருப்புகள் அகற்றப்பட்டு அங்கிருந்தவர்கள் அனைவரும் மேற்கு கரைக்குள் குடியமர்த்தப்பட்டனர். இதனால் குடியிருப்புகள் மிக வேகமாக அதிகரித்தன. பாலஸ்தீன மக்கள் இந்த குடியிருப்புகளை தடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அவ்வப்போது வன்முறையும் வெடிக்கிறது.